இணையம் என்பது இருபக்க கூரிய கத்தி மாதிரிதான். கவனமாக கையாளாவிட்டால் சேதாரம் நிச்சயம். இதை பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறது ஒரு படம். அதுதான் லென்ஸ். 1.5 மணி நேர படம்தான். ஸ்கைப்பில் ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக்கொள்வது போல ஆரம்பிக்கிறது அப்படம். ஆங்கிலத்தில் பேசிக்கொள்கின்றனர். சற்று நேரம் செல்ல செல்ல அந்த பேச்சின் விரசமும் வகிரமும் புரிகின்றது. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு அதிர்ச்சி. ஸ்கைப்பில் பேசும் அந்த நபர் பெண் அல்ல. நான் இப்போது சாக போகின்றேன், அதை நீ பார்க்க வேண்டும், கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டும் என்று கட்டளையிட பேரதிர்ச்சி. இவன் தற்கொலை செய்வதை அவன் ஏன் பார்க்க வேண்டும்? இந்த கேள்விக்கான விடை பார்வையாளர்களை இருக்கை நுனிக்கு வரவழைக்கும் ஷாக். மிக துணிச்சலான ஆனால் புதிய முயற்சி. அதை தன் சொந்த செலவில் தயாரித்திருப்பதால் நிச்சயம் துணிச்சலான முயற்சிதான். தமிழ், மலையாளம் என கலந்து கட்டி பேசியிருக்கின்றனர் பாத்திரங்கள். பார்ப்பவர்கள் எளிதில் கதைக்குள் பயணப்படும் விதமாக திரைக்கதை. எனவே எந்த பாத்திரத்தையும் இயக்குனர் அறிமுகம் செய்யாமல் போகின்ற போக்கில் புரிந்து கொள்ளுங்கள் என விட்டுவிடுகிறார். படத்தில் ஹீரோவும் ஜெயபிரகாஷ். யார் அந்த ஜேபி? என்னை அறிந்தால் படம் பார்த்தவர்களுக்கு அதில் காணாமல் போகும் தன் குழந்தையை மீட்டு தருமாறு அஜித்திடம் கதறுவாரே, அவர்தான் இந்த ஜெயபிரகாஷ். 2 பெண்கள், ஒருவர் மிஷா கோஷல், இன்னொருவர் அஸ்வதிலால். இருவருமே அந்தந்த பாத்திரங்களாக மாறியுள்ளனர். இந்த படத்தின் உயிர் நாடியாக வரும் பாத்திரம் ஆனந்த் சாமி. அந்த பாத்திரம் பற்றி சொன்னால் படத்தின் ரகசியம் பாதிக்கப்படும். அதனால் திரையில் பார்த்து அவரது நடிப்பை அனுபவிங்கள். இடைவேளைக்கு பின் வரும் காட்சிகள் மகா விறுவிறுப்பு. சுப்பிரமணியபுரம் எல்ஆர் கதிரின் ஒளிப்பதிவும் ஜெயினுல் ஆபுதீன் காஜின் எடிட்டிங்கும் அந்த விறுவிறுப்பில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. பின்னணி இசை தந்திருப்பவர் சித்தார்த் விமீன். இந்த படத்தின் கோ ப்ரொடியூசரும் கூட. படம் சரியான முறையில் வெளியானால் வசூலில் மட்டுமல்ல சர்வதேச திரைப்பட விழாக்களின் கவனத்தையும் ஈர்க்கும். தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட வெளியீட்டாளர்கள் யாராவது முன்னெடுத்து செய்தால் படம் விரைவில் வெளியாக வாய்ப்பிருக்கின்றது. சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க.